அடக்கியது. அவன் மண்டபங்களின் ஒளி, காற்றின் சலனம், பழைய சிலைகளின் மையம் ஆல் அவனை மன அழுத்தத்தால் நிரப்பின. அவன் நண்பர்கள் பின்னால் இருந்தாலும் அந்த காட்சி அவர்களுக்கும் தெளிவாக தெரியவில்லை. அவர்கள் வெறும் ஒரு நிமிடத்திற்கும் வெளிச்சம் காணவில்லை. நந்தன் மனதில் ஒரு தீர்மானம் கொண்டான். ஆவியை விடுவித்து கோவிலின் பழைய மர்மத்தை தீர்க்க வேண்டும். அவன் பழைய நூலில் இருந்த குறியீடுகளை ஆராய்ந்து ஒவ்வொரு அறையையும் அச்சமின்றி கடந்து ஆவியை வெளிச்சம் கொண்ட கதவை வழியாக வெளியேற்றத் தொடங்கினான். ஒவ்வொரு படியும் பயங்கரமாக இருந்தது. அவன் எதிர்கொள்ளும் ஒளி, வெளிச்சம், காற்றின் அதிர்ச்சி ஆல் அவனை சவால் செய்தது. பழைய சிலைகள் சண்டைக்காரராக நடந்து திடீர் குரல் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. நந்தன் மிதந்து முன்னேறினான். சில சந்தர்ப்பங்களில் ஆவி திடீரென மறைந்து பிறகு ஒரே நேரத்தில் வெள்ளை வெளிச்சத்தில் தோன்றின. அவள் ஒவ்வொரு தோற்றமும் மன அழுத்தத்தை அதிகரித்தது. அவன் நிமிடங்கள் முழுவதும் அச்சத்துடன் நடந்தான். கடைசியில் நந்தன் பழைய கதவை திறந்தபோது ஆவி ஒரு பிரகாசமான வெளிச்சத்தில் மறைந்தாள். அவன் நிமிடங்களை மொத்தமாக அனுபவித்தான். மன அழுத்தம், அச்சம், மர்மம் ஆல் ஒரே நேரத்தில் விடுபட்டது. நண்பர்கள் அருகில் வந்து அவனை பார்த்தனர். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். நந்தன் சொன்னது, நாம் மர்மங்களை புரிந்து துணிச்சலுடன் நடந்தால் மட்டுமே உயிர் காப்பாற்ற முடியும். அச்சம்